This video is sponsored by SPO Digital Marketing. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட்டில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த இருக்குல்லங்க டைல்ஸ் எங்கள் வீட்டில் போட்டது 2019. இது ரூமில் உள்ள டைல்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாலில் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே அந்த வீடியோ அந்த டைல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போடுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி SPO சம்பந்தமாக சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் வந்து டைல்ஸ் போட்டு ஒரு 2019 வீடு குடி புகுந்தது. அது என்னென்னா அதுக்குள்ளேயே ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா கான்ட்ராக்டில் ஒர்க் விட்டதுனால நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அவங்க சரியாக தரையை அழுக்காமல் டைல்ஸ் போட்டாங்க போல இருக்குது. ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஹாலில் 4-5 இடத்துல உடஞ்சி ரொம்ப மோசமாகிடுச்சு. இப்போ தான் நாங்கள் பழுது பார்த்துட்ருக்கோம். ஃபுல்லாகவே திருப்பி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த டேமேஜ் ஆனதெல்லாம் ஃபுல்லாகவே கலவையெல்லாம் வெளில எடுத்துகிட்டு ஃபுல்லாக தண்ணி விட்டு அழுக்கிட்டு முக்கா ஜல்லி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜல்லி ஃபுல்லாக போட்டு நல்லா பரத்தி விட்டு ஃபுல்லாக திருப்பி காங்கிரீட் மாதிரி போட்டு அதுக்கு மேலே தான் வந்து டைல்ஸ் போட்டாங்க. அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது வந்து நம்ம கான்ட்ராக்டில் விடும்போதும் சரி, நம்ம ஆட்களை விட்டு நம்ம தனியெல்லாம் போக வேணாம். நம்ம எப்பயுமே வந்து நீங்கள் கூடவே இருங்க. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சைடு உள்ள ஆளுங்க சரியாக வேலை செய்யாதனால நனைஞ்சு சுமக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இப்போ கட்டின வீட்டுக்கு திருப்பி அதை உடச்சல்லிட்டு திருப்பி போடுற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ 2 தடவை அந்த டைல்ஸ் போடுறதுக்கு ரேட்டு செலவாகுதுன்னா எங்கேயோ போய் நிற்கிதுங்க. கடன் வாங்கி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி நம்ம நம்பி விட்டுட்டு போகிறோம். அந்த ஆட்கள் சரியாக வேலை செய்கிறது கிடையாது. ஒரு சில ஆட்கள் ஒரு சில பேர் நல்லா வேலை செய்கிறாங்க. எல்லாரையும் நாங்கள் ஒரு சில தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு வேலை பார்த்த கான்ட்ராக்டர் சரியில்லாமல் இருந்தார். அந்த கொத்தனார் சரியில்லை. இப்போ ஃபுல்லாகவே திருப்பி பார்த்திங்கன்னா டைல்ஸ் போட வந்தவங்க நல்லா தண்ணி ஃபுல்லாக வீட்டில் விட்டு அழுக்கிட்டு அதுக்கு பிறகு முக்கா ஜல்லி போட்டு நல்லா அடிச்சிட்டாங்க. காங்கிரீட் மாதிரி போடுறதுக்கு அடிச்சிட்டாங்க. நல்லா அடிக்கிறாங்க பாருங்க. தண்ணி பிடிச்சி அடித்தாங்க. பரவாயில்ல. இவங்களே முன்னாடியே டபுள் செலவாக இருந்திருக்காது. இன்னும் மன உளைச்சல் தான் ஜாஸ்தியாக போச்சு இந்த ஒர்க்குனால. பழைய ஒர்க்கை எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. அது மாதிரி நம்பி தானே அங்கே செய்கிறாங்க. மற்ற அவங்களும் வந்துட்டு இது மாதிரி ஒர்க் பார்க்குறவங்களும் கொஞ்சம் வந்து மனசாட்சியோடு வேலை செய்யுங்க. எனக்கு பாருங்கள் இப்போ எவ்வளோது திருப்பி ஒர்க் மாதிரி ஆகி திருப்பி காசு செலவாகி இன்ட்ரெஸ்ட்டுக்கெலாம் வாங்கி இப்போ செலவு செய்கிற மாதிரி ஆகிட்டு. ஏன்னா உடஞ்ச வீட்டில் எப்படி தான் இருக்கிறது. ரொம்ப தரையெல்லாம் நொறுங்கி போய் ரொம்ப டேமேஜ் ஆனதில் எப்படி நடக்க முடியும். டைல்ஸ் உடச்சி ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே எலும்ப ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நான் ஒர்க்கு பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப வந்து இந்த ஒர்க்குனாலேயே நான் தான் சொன்னேன் எல்லார்ட்டையுமே, தயவுசெய்து ஒர்க்கு பார்க்கும்போது யாராவது வீட்டில் இருங்க. ஒர்க்கு கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்கன்னாக்கா வீட்டில் ஆள் இல்லைன்னா இப்படி தான் ஆகும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்ட பாடம். இப்போ முக்கா ஜல்லி போட்டு நல்லா அடிச்சிட்டாங்க. அந்த ஆளுக்கு நல்லா தான் வேலை செய்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்துட்டு நல்லா சிமெண்ட்டு கலவையை நல்லா வந்துட்டு ஏதோ போட்டு அவங்க எத்தனை மெஷர்மெண்ட் எப்படி போட்டாங்கன்னு தெரியல, நான் கவனிக்கல. ஃபுல்லாக திருப்பி போடுறாங்க. போட்டுட்டு தண்ணி பிடிச்சி திருப்பி காங்கிரீட் பண்ணுறாங்க. காங்கிரீட் பண்ணிவிட்டு தான் டைல்ஸ் பொறிக்கிறாங்க. காங்கிரீட் போட்டு 3 நாள் விட்டாங்க. 3 நாள் நல்லா தண்ணி பிடிச்சி வச்சுருந்தோம். இப்போ வந்து போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. நல்லா தண்ணி பிடிச்சி 3 நாள் விட்டு அது மாதிரி பண்ணால் தான் திருப்பி வந்து தரை செட் ஆகும் அப்படின்ட்டாங்க. நானும் அவசரப்படலை. அதனால குழங்குற வீட்டில் இது மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கு பிறகு தான் வந்துட்டு ஒரு 3 நாள் கழித்து தான் நாங்கள் டைல்ஸ் போட்டோம். இப்போ வந்து காங்கிரீட் போடுறதுக்கு தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க. நல்லா கவனித்து செய்கிறாங்க இவங்க. போட்டாச்சு பாருங்கள். அதுக்கு பிறகு சிமெண்ட்டு நல்லா காங்கிரீட்லாம் செட் ஆகிடுச்சு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு 3 நாள் கழிச்சு அதுக்கு பிறகு டைல்ஸ் போட்டுருக்காங்க. டைல்ஸ் வந்து மேட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி டைல்ஸு வழுக்காது. வீட்டில் இது மாதிரி போடும்போது பெரியவங்க குழந்தைங்க நம்மளே நடக்கும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு வழுக்காது. நல்லா இருக்குது. இப்போ தான் வந்து நல்லா டைல்ஸுக்கு அடிக்கிட்டு வெயிட் வச்சுட்டு போயிருக்காங்க. நான் வந்துட்டு பிறகு அந்த சைடில் ஒட்டுனதெல்லாம் கட்டிங்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்களா, அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தரேன். இப்போ பார்த்தாலே அழகாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது நீங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்ததுக்கு.